எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா மந்திரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் இறங்குவதை உணர முடியும். புருவ மத்தியத்தை மந்திரத்தை வேகப்படுத்துங்க, டயர்ட் ஆயிடக்கூடாது. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? இல்லங்க, அவர் மாற்றுத்திறனாளி, நான் மதிக்கிறேன். ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? See, there is a limit how to speak. அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவன வளைச்சு பிடிக்கறா. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அது அனாவசியம். எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. உங்களுக்கு பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றங்கள்? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நினைக்கிற? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொல்லு. 98 99 இந்த பிறவியிலும் யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றான்? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சார், உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? 2 1 3. என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி? Sir, if you are asking me a question, I will ask a question. You should answer me. இங்கிலீஷ் பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்து தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். சார், தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அப்படிதான் சொல்ல. என்ன செய்வ? I am government servant. போடா புண்ணாக்கு. இந்த மாணவர்களுக்கு என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க முதல்ல. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபடியும் எப்படி பேசுறீங்க? மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? மயிர் இல்ல பாஸ், எவ்வளவு நீள மயிர் பாருங்க. அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. பின்றால நிறைய போறான்டா. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆர் ஈக்குவல். இப்ப வேங்க அவன் வாயில வாழைப்பழம். பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? தெரு பொறுக்கி நாய் வந்து அட்வைஸ் பண்ணுது. மைக் கொடுங்க, அவருக்கு மைக் கொடுங்க. மைக் கொடுங்க, கொடுங்க 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 மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. மைக் கொடுங்க சார். இவன் என்ன பண்ண சார்? உங்களுடைய வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு வீடியோ என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, உயிர் வந்து உச்சந்தலை வழியா வெளியேறணும், இதுக்கான பயிற்சி தான் நான் கொடுக்குறேன். அறிகளுக்கு புறம்பானதா இருக்கு உங்க கருத்து. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயா, லூசு பாயலா. இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றத விட அது உண்மைக்கு புறம்பான கருத்து அவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி நீங்க முன்வைக்கிறீங்கல்ல, அது ஒரு தவறான விஷயம் தானே. ஆனா இது மூட நம்பிக்கை. இது உண்மைக்கு இப்போ புறம்பான. உயிர் எப்படி உங்களுக்கு உச்சந்தலை வழியா உயிர் வெளியேறுது? நான் வந்து ஒரு கேமரா ரெக்கார்டிங் உயிர் போறதையோ ஆத்மா போறதையோ என்னால காட்ட முடியாது. அது வந்து நரம்பு மண்டலத்தோட செயல்படுறாது. உருட்டு வேலையில் உருட்டி பழக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டி பழகி கொள்ளடா. உங்களோட வீடியோக்கள் பார்க்கும்போதும் சரி, பொதுவெளியில பார்க்கும்போதும் சரி, மகாவிஷ்ணு ஒருத்தரை மட்டுமே மையப்படுத்தி நான் தான் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வரீங்களா? 100 தலைவர்களை தான் உருவாக்க வேண்டுமே தவிர 100 தொண்டர்களையோ 100 சீடர்களையோ உருவாக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு தலைவர் கூட அந்த கிளாஸ்ல இருந்து உங்க லெவலுக்கான தலைவர்கள் யாருமே பிறக்கலையா? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. என்னை போன்று பலரும், என்னை தாண்டி நிலையில் பலரும் வந்து வரணும்ன்றத என்னோட விருப்பம். வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில உண்டுல, போங்க ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. எல்லாரும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது கடைசி வழியா இந்த ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்துறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் ஒரு 2 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா?
மறுபிறவி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். என்னுடைய கூற்று வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி என்பது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அப்ப போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்க அப்படிங்க? நீ என்ன ஜென்மம்? இல்ல நீ அதுல என்ன ஜென்மம்? இல்ல அந்த மாதிரி எதுவும் நான் அவ்வளவு டீப்பா நான் போகல, அது எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. இப்போ என்னை வந்து திருந்தாத ஜென்மம், இளவெடுத்த ஜென்மம், வீணா போன ஜென்மம், கேடுகட்ட ஜென்மம், இப்படி எனக்கு பல ஜென்மம் பேர் இருக்கு. இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து காசு வாங்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களோட ஒவ்வொரு செஷனுக்குமே நீங்க காசு வாங்கிட்டு இருக்கீங்களே. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? விருப்பப்படுறவங்க பணம் கொடுத்து வர்றாங்க, விருப்பப்படாதவங்களை நம்ம யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறதே கிடையாது. நீங்க வேணா காசை கட்டு என்னால முடியாது. அப்புறம் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டாதான் வந்து மக்கள் நம்புவாங்களா? நீ கடைக்கு போனா இந்த மாதிரி சட்டை இந்த மாதிரி சைடுல வாங்கி போடுவியா? இல்லண்ணா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல கலரு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் போட்டுட்டு இருக்கேன். போலீஸ்காரங்க தான் சார் காக்கி ட்ரெஸ்ல வருவாங்க. இந்த மாதிரி திருடங்க எந்த ட்ரெஸ்ல வேணாலும் வருவாங்க சார். இவங்கெல்லாம் வந்து ஆன்மீகவாதியே கிடையாது சார், இவங்கெல்லாம் அயோக்கியவாதிங்க சார். 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது, அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். அப்படியே போட்டுருவேன், மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அப்ப கொட்டை பத்திரனே என்னது? நான் 10 ரூபா சொன்னேனே. எதை பத்திரம்னப்ப? ஒரு ஏத்துனா பாருங்க, இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. பஞ்ச கல்யாணி பஞ்ச் கல்யாணி ஆயிடுத்துடா. நீங்க எல்லாம் சேர்ந்தவனுக்கு மேரேஜ் பிளானிங் பண்ணீங்க, ஆனா இந்த அவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியில் செல்லும் போது தேநீர் கடைகளை பார்த்தால் ஓடி சென்று டீ ஆட்டும் செயலில் ஈடுபட்டு வருவதாக காணொலி தற்போது இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா போடுறா. சூப்பர் ஐடியா. தம்டி கும்டி தம்டி கும்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ். ஏய் மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல முதலாளி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவுக்கு நரேந்திர மோடியை அழைத்திருந்தார். அங்கு சென்ற நரேந்திர மோடிக்கு ஜோ பைடன் மோடிக்கு கை கொடுக்காமல் அருகில் இருந்தவருக்கு கை கொடுத்த காணொலி இணையங்களில் பரவி வருகிறது. டைம் இல்ல. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பொதுவாகவே பிரதமர் நரேந்திர மோடி விளம்பர பிரியர் என்றும் குற்றச்சாட்டானது பொதுமக்களிடையே இருந்து வருகிறது. ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? என்ன நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா? எங்க? ஆகா, மேட்ரு இங்க இருக்கா? இப்ப விரல் எப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். என்னங்கடாது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. வணக்கங்க. வரிசையால வர்றாங்க, யார் அனுப்பி வைக்கிறாங்கள? நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் கச்சா எண்ணெய் விலையை பத்தி, நம்ம தம்பி அண்ணாமலையோட கவனத்துக்கு.
ஐயோ சனியன் ஜடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ அண்ணன் தம்பி அண்ணாமலை இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு அப்படின்னு நேற்று ரிப்ளை கொடுத்ததா என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நான் சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு நற்செய்தி. 82, 83 இருந்த கச்சா எண்ணெய் விலை இன்னும் இறங்கி 77, 76க்கு வந்துருச்சு. அப்பனா $20 இறங்கிடுச்சு. பெட்ரோல் விலை 20% இறங்கினா உங்களுக்கு 80 ரூபாய்க்கு வரணும். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. அண்ணா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா ஐயா டாக்ஸ குறைன்னு உங்களை கேட்டிருந்தா நீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம். வாஸ்தவம், நாங்க ஒத்துக்கிறோம். உலக சந்தை கச்சா எண்ணெய் விலை இறங்கி இருக்கு தம்பி. கச்சா எண்ணெய் விலை இறங்கினா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க தான் ரேட்டு குறைக்கணும். ரேட்டு குறைக்கிறதெல்லாம் ஆயில் கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஹர்தீப் சிங் பூரின்னு ஒருத்தர் தான் ஆயில் மினிஸ்டர். அவரும் கடைசியில நான் பார்த்தபோது பாஜக கட்சியை சேர்ந்தவர் தான். எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். நீங்க இங்க மாநில தலைவரா இருக்கீங்க. மக்கள் நலன் கருதி ஹர்தீப் சிங் பூரி, அவர் பாஸ் பிரதமர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் இவங்கள்ட்டலாம் எங்களுக்காக எடுத்து சொல்லி இது மாதிரி 20% குறைஞ்சிருச்சுங்க, இதுக்கும் வரிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் இறங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதை விட்டுட்டு உங்க கடைக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட உப்பு இருக்கான்னு அவங்க கேட்டா புளி இருக்குன்னு பதில் சொல்லக்கூடாது. மக்கள்லாம் புத்திசாலிங்க. அவங்களுக்கு டாக்ஸுக்கும் கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல விலை இறங்கினதுக்கும் வித்தியாசம் தெரியும். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ.